92.7 பிக் எஃப்எம் மனசெல்லாம் மெலடிஸ்ல நான் உங்களீனா. அதாவது பல பேர் வந்து டெய்லி ருட்டீன் ஒர்க் நம்ம பாத்துட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில. ஆனா ஒரு சிலர் தான் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிச்சு மத்தவங்களுக்கு பயனுள்ள விதத்துல சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இப்ப நம்ம கூட பேச போறது ஆசிரியர் பொன் பாக்யநாதன் அவர்கள். மாணவர்களின் வெற்றிக்கு வழிகாட்டி அப்படிங்கிற ஒரு அருமையான புத்தகத்தை எழுதியிருக்காரு. மாணவ சமுதாயத்துக்கு சிறந்த நல்ல பணிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. வணக்கம் சார். நீங்க வந்து நிறைய படிச்சிருக்கீங்க. படிப்பு மேல உங்களுக்கு இருந்த தாகம், ஆர்வம் அதை பத்தி கொஞ்சம் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்களேன். பிக் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். எனது பெயர் பொன் பாக்யநாதன். மாணவர்களின் வெற்றிக்கு வழிகாட்டி என்ற புத்தகத்தின் ஆசிரியர். நான் சுமார் 4 நூற்றாண்டுகளாக புனித அன்னாள் மேல்நிலைப் பள்ளியில் பணி செய்து வருகிறேன். பல கல்லூரிகளிலும் பேராசிரியராக பணிபுரிந்திருக்கின்றேன். நான் விழுப்புரம் மாவட்டத்திலே இருக்கின்ற மாதம்பட்டு என்ற குக்கிராமத்திலே பிறந்து கிராமப்புற பள்ளிகளிலேயே படித்து கல்லூரி கல்வியில் எம்எஸ்சியில கோல்டு மெடல் வாங்குற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றேன். என்னால் எவ்வாறு இவ்வளவு சாதனைகளை புரிய முடிந்தது? அது ராக்கெட் மேல போகணும்னு சொன்னா அது புவியீர்ப்பு சக்தியை மீறி மேலே சீறி பாய வேண்டும். அதை போல இந்த வறுமை, அந்த ஏழ்மையான குடும்ப சூழ்நிலை, இவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரு தாக்கம்தான் என்னை படிக்க வேண்டும் என்று தூண்டியது. அதன் காரணமாக நன்றாக படித்தேன். எம்ஃபில் வேதியியல் லயோலா கல்லூரியிலே படித்தேன். எம்ஃபில் எஜுகேஷன், பிஎட், எம்எட் போன்ற பல பட்டங்களை பெற்று கல்வித்துறையிலே ஒரு சாதனை படைத்திருக்கின்றேன். ஓகே, ஒரே படிப்பாளியா இருக்காரு, படைப்பாளியா இருக்காரு. தொடர்ந்து ஆசிரியர் பொன் பாக்யநாதனோட பேசலாம். ஸ்டே டியூன்ட். 92.7 பிக் எஃப்எம். கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். 92.7 பிக் எஃப்எம் மனசெல்லாம் மெலடிஸ்ல நான் உங்களீனா. அதாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட படிச்சு இன்னைக்கு நல்ல நிலைமையில வந்து மாணவ சமுதாயத்துக்கு ஒரு ரோல் மாடலா இருக்காரு ஆசிரியர் பொன் பாக்யநாதன். அவரோட தான் பேசிட்டு இருக்கோம். சரி, இப்போ நீங்க வந்து கல்வித்துறைக்கு இது வரைக்கும் செஞ்சிருக்கிற சேவைகள் அதை பத்தி சொல்லுங்களேன். எங்கள் திண்டிவனத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற ஊர்களில் இருந்து வருகின்ற ஏழை எளிய மாணவர்கள் தான் அங்க படிக்கிறாங்க. இவர்கள் என்னை போல இவர்களும் ஒரு சிறந்த நிலைக்கு வர வேண்டும் என்று நான் அங்கு பணியேற்ற நாளிலிருந்து சிறப்பு கவனம் செலுத்தி அவர்களை பயிற்றுவிக்கின்றேன். சாதாரண ஒரு ஏழை எளிய மாணவனும் ஒரு சிறந்த மருத்துவராக, என்ஜினியராக, அரசு உயரதிகாரியாக, பேராசிரியராக உருவாக முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை முதலிலே அவனுக்கு நான் ஊட்டுகின்றேன். வாழ்க்கையிலே கஷ்டங்கள், தோல்விகள், துன்பங்கள் வரும்பொழுது நமக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கின்றது. அந்த சக்தி நம்மை காப்பாற்றும் என்ற இறை நம்பிக்கையும் ஊட்டி அவர்களாலும் வாழ்விலே ஒரு சிறந்த நிலைக்கு வர முடியும் என்ற விதையை அவர்களிலே ஊன்றி அவர்களை ஒரு சிறந்த குடிமகனாகவும் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் உருவாக்கி தந்திருக்கின்றேன். பின்தங்கிய மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தனி பயிற்சி, பள்ளி நேரம் முடிந்தவுடனே அவர்களை தனியாக உட்கார வைத்து பயிற்சிகள் கொடுத்து அவர்களை ஒரு சிறந்த நிலைக்கு உயர்த்துகின்றோம். ஓகே, இந்த மாதிரி ஸ்பெஷல் கேர் எடுத்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சில ஆசிரியர்கள் தான் இப்ப நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல நம்ம பொன் பாக்யநாதன் சார் அவங்க ரொம்பவே சிறப்பா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இது 92.7 பிக் எஃப்எம். கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். 92.7 பிக் எஃப்எம்ல இது மனசெல்லாம் மெலடிஸ். நான் உங்களீனா. நம்ம கூட ஆசிரியர் பொன் பாக்யநாதன் பேசிட்டு இருக்காங்க. மாணவர்களின் வெற்றிக்கு வழிகாட்டி அப்படிங்கிற ஒரு அருமையான புத்தகத்துடைய ஆசிரியர் இவரு. சார், இப்போ இருக்கிற கல்வி முறையில ஏதேனும் மாற்றங்கள் கொண்டு வரப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப இருக்கிற கல்வி முறையே நல்லா தான் இருக்குன்னு சொல்றீங்களா? நம்ம நாட்டுடைய கல்வி தரம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய பார்வையில எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. கல்வி முறையில பெரிய மாற்றங்களை உருவாக்க வேண்டும். மாற்றங்கள் உருவாகி கொண்டுதான் இருக்கின்றது. மாற்றங்களை இன்னும் கொஞ்சம் மாற்றங்களை நிகழ்த்த வேண்டும். அதாவது ஒரு கவிஞர் சொல்றாரு, கல்வி கண் என்றார்கள், ஆனால் அதற்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறதுன்னு சொல்றாரு ஒரு கவிஞர். அதாவது கல்வி முறையில இது பழைய கால இந்த மெக்காலே கல்விக் கொள்கைன்னு சொல்லுவாங்க. எழுத்தர்களை உருவாக்குகின்ற கல்விக் கொள்கை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஆனால் பல மாற்றங்கள் இப்பொழுது சமச்சீர் கல்வி புத்தகத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதுல இந்த செயல்வழி கற்றல், படைப்பாற்றல் கல்வி இதெல்லாம் வந்திருக்கு. ஆனால் மிகப்பெரிய அளவுல வந்து நடைமுறைப்படுத்தணும். கல்வி என்பது இப்ப நான் கொடுக்கிற விளக்கம் என்னன்னா, படிப்பு ஒழுக்கம் ரெண்டும் சேர்ந்தது தான் கல்வி. ஏன்னா ஒழுக்கம் என்பது அவசியமானது. ஒழுக்கம் இல்லாத கல்வி வீண். மாரல் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரியான சப்ஜெக்ட் இருந்தா வரக்கூடிய சமுதாயம் இன்னும் நல்லா இருக்கும். தொடர்ந்து பேசலாம். இது 92.7 பிக் எஃப்எம். கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம்.
92.7 பிக் எஃப்எம் மனசெல்லாம் மெலடிஸ்ல நான் உங்களீனா எங்களுடைய வாழ்க்கைக்கு எங்க வாழ்க்கையின் வெற்றிக்கு யாராவது வழிகாட்ட மாட்டாங்களா அப்படின்னு இன்றைய மாணவ சமுதாயம் ஏங்கிட்டு இருக்கும் போது அதை செய்யற ஒரு சில ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம ஆசிரியர் பொன் பாக்யநாதன் அவரோட தான் பேசிட்டு இருக்கோம். சார், இப்போ நீங்க எழுதின இந்த மாணவர்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டி அப்படிங்கிற புத்தகம் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. மாணவர்களின் வெற்றிக்கு வழிகாட்டி என்ற புத்தகம் கல்வியாளர்கள், கல்வி அதிகாரிகள், மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் ஆகிய அனைவர் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இப்ப படிக்கிற மாணவர்கள்லாம் எப்படி படிக்கிறது, அதாவது படின்னு எல்லாரும் சொல்றாங்க, பெற்றோர்கள், ஆசிரியர் எல்லாருமே சொல்றாங்க. ஆனா மாணவர்கள் பொழுது வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு நல்ல மார்க் வாங்க முடியல. அதை களைவதற்காகத்தான் இந்த புத்தகத்தை நான் தயாரித்திருக்கின்றேன். இந்த புத்தகத்தை படித்த பிறகு எங்களால் சாதிக்க முடிந்திருக்கிறது என்று மாணவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது எனக்கு மேலும் ஊக்குவிக்கும் விதமாக இருக்கின்றது. ஆசிரியர்களும் இதை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கு இது வழிகோல்கின்றது. ஓகே, சோ மாணவ சமுதாயம் கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு புத்தகமா இவர் எழுதின புத்தகம் இருக்குது. தொடர்ந்து பேசலாம். இது 92.7 பிக் எஃப்எம். கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். 92.7 பிக் எஃப்எம் மனசெல்லாம் மெலடிஸ்ல நான் உங்களீனா. அதாவது குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு பெற்றோர்களுக்கே இப்ப அறிவுரைகள் தேவைப்படுது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படின்னு தான் சொன்னோம். சரி, ஓகே, நம்ம கூட ஆசிரியர் பொன் பாக்யநாதன் பேசிட்டு இருக்காங்க. ஓ சார், மாணவ சமுதாயத்துக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்க சொல்ல விரும்புற கருத்து என்ன, அதை பத்தி சொல்லுங்க. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறிய ஆங்கில கவிதையின் தமிழாக்கத்தை நான் சில வரிகள் இங்கே கூறுகின்றேன். குற்றம் குறையுடன் வளரும் குழந்தை புறக்கணித்தலை கற்றுக்கொள்கின்றது. புகழ்தலுடன் வாழும் குழந்தை பாராட்ட கற்றுக்கொள்கின்றது. காழ்ப்புணர்ச்சியுடன் வளரும் குழந்தை சண்டையிட கற்றுக்கொள்கின்றது. சகிப்புத்தன்மையுடன் வளரும் குழந்தை பொறுமையை கற்றுக்கொள்கிறது. அமெரிக்க அதிபர் லிங்கன் எழுதிய புகழ்பெற்ற கடிதத்தின் ஒரு பகுதியை இப்பொழுது நான் கூறுகின்றேன். அவருடைய மகனை ஸ்கூல்ல சேர்க்கும் பொழுது அவருடைய ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில சாராம்சம் இதுதான்: ஆசிரியர்களே, எனது மகனை மாணவனாக உங்களிடம் அனுப்புகிறேன். அவனை சிறந்த மனிதனாக, மனிதநேயமிக்கவனாக மாற்றிவிடுங்கள் சொல்றார். அதான் இந்த கருத்து. சோகமான நேரங்களில் சிரிப்பதற்கு அவனுக்கு கற்றுக் கொடுங்கள்னு சொல்றார். ஓகே சார், தேங்க்யூ சோ மச். ரொம்ப அருமையான நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இது ஆசிரியர்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி ஒரு ரொம்ப உபயோகமான ஒரு கலந்துரையாடலா இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். இப்போதைக்கு நான் கிளம்பிட்டு உங்களை மறுபடியும் நாளைக்கு மனசெல்லாம் மெலடிஸ்ல மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே டியூன்ட். 92.7 பிக் எஃப்எம். கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம்.